கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி. உலகின் அதிவேக சேசிங் மேட்ச். வெறும் 3 நிமிடத்தில் மேட்சை முடித்து இந்தியா புதிய உலக சாதனை. மிரண்டு போன மற்ற அணிகள், அதிர்ந்து போன ஐசிசி. அதாவது T20 உலகக்கோப்பை மற்றும் ஜிம்பாப்வே தொடரை வென்ற மகிழ்ச்சியோடு இந்திய அணி அடுத்தடுத்த தொடர்களில் விளையாட உள்ளது. இப்போது இலங்கைக்கு சென்று T20 தொடர் மற்றும் ஒருநாள் தொடர்களில் விளையாட இருக்கிறது. இந்த தொடரில் கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இதையடுத்து இவர் தலைமையிலான இந்திய அணி இலங்கைக்கும் சென்றுள்ளது. இப்போது அங்கு சென்று இலங்கை அணியுடன் வார்ம் அப் மேட்சுகளில் விளையாடி வருகிறது. அப்படி விளையாடி வரும் இந்திய அணி வீரர்களுக்கு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஒரு முக்கியமான ஆலோசனையை கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன்படி T20 போட்டிகளில் இனிமேல் வீரர்கள் யாரும் தடுப்பாட்டம் ஆடவே வேண்டாம் எனவும் அதிரடியாக மட்டுமே ஆட வேண்டும் என இவர் அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்திய அணியில் சுப்மன் கில் தவிர மற்ற வீரர்கள் அனைவருமே அதிரடிக்கு பேர் போனவர்கள் என்பதால் சுப்மன் கில் மட்டும் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கௌதம் கம்பீரால் வற்புறுத்தப்பட்டிருக்கிறார். முதலில் காம்பீரின் இத்தகைய கருத்துக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறாராம் சுப்மன் கில். அதன் பிறகு இந்த ஸ்ரீலங்கா தொடரில் மட்டும் அதிரடியாக விளையாடிப்பார் என்றும், அப்படி விளையாடிய போட்டிகளில் ரன் குவிக்க முடியாமல் போனால் மீண்டும் உன்னுடைய பழைய பேட்டிங் ஸ்டைலுக்கே மாறிக்கொள் என்றும் கௌதம் கம்பீர் தொடர்ந்து வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆக ஒரு வழியாக சுப்மன் கில்லும் அதற்கு சரி என்று கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சற்று முன்பு நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில் கௌதம் கம்பீர் சொன்ன விஷயம் சுப்மன் கில்லுக்கு பெரிதளவு உதவியாக அமைந்திருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் சமீபத்தில் இந்த இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் வெறும் 48 ரன்களுக்குள்ளாகவே ஆல் அவுட் ஆக்கியிருந்தது இந்திய அணி. இந்திய அணி சார்பில் ஹர்ஷ்தீப் சிங் அதிகபட்சமாக 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டியிருந்தார். இதன் பின்பு 48 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் போட்டியின் 2வது பந்திலேயே யாஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாலும் கூட அடுத்ததாக ஒன்டம் வந்த சூரியகுமார் யாதவும் ஏற்கனவே ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் சேர்ந்து ஒரு பந்தை கூட டாட் பாலாக விடாமல் தொடர்ச்சியாக பவுண்டரி மற்றும் சிக்சர்களாக மட்டுமே அடித்து வெறும் 2 ஓவர்களுக்குள்ளாகவே இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தனர். அதாவது கௌதம் கம்பீர் சொன்னதுக்கு ஏற்ப இந்த போட்டியில் சுப்மன் கில் எதிர்கொண்ட எந்த ஒரு பந்தையும் டிஃபென்ஸே ஆடாமல், தடுப்பாட்டம் ஆடாமல் அனைத்து பந்துகளையும் அதிரடியாகவே விளையாடியிருக்கிறார் நம்ம சுப்மன் கில். இந்த அணுகுமுறை சுப்மன் கில்லுக்கு நல்ல பாசிட்டிவாகவே அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், கௌதம் கம்பீர் சொன்னது போலவே இந்திய பேட்ஸ்மேன்கள் T20ஐ பொறுத்தவரையில் தடுப்பாட்டத்தை குறைத்து கொண்டு அதிரடியாக மட்டுமே விளையாட வேண்டுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.